ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வீலாக் ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் வந்து மார்க்கெட் போயிருந்தப்போ ஜப்பான் ஹோமில் சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த பாப்கார்ன் மேக்கர் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக இந்த பாப்கார்ன் மேக்கர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் $24.90, ஆனால் $20 ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரி, வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். எப்படி வருது என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் சம்டைம் என்ன ஸ்நாக் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது டாப் கவர்னு நினைக்கிறேன். இது வந்து கிளியர் கிளாஸ் மாதிரி இருக்குது, பிளாஸ்டிக் இது. அதுக்கப்புறம் இந்த பேஸ் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி இருக்கு. சைடில் வந்து ஸ்விட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ள அலுமினியம்ல இருக்கு நடுவில். ஸோ இந்த கவர் வந்து இதில் வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன், மெஷர்மெண்ட் ஸ்பூன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கு. இது வந்து இது மேலே அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருக்கு. காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. பாருங்க, அந்த ஸ்பூன் ஐ திங்க் இதில் தான் வந்து நம்ம கார்ன் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து கவராகவும் யூஸ் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இதில் எப்படி பாப்கார்ன் செய்யணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர், ஆனால் பேஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு வந்து நான் ரொம்ப நாளாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த இது வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் ஃபுட் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு இது வாங்கினேன். இது வந்து 2 சைஸில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த டைனிங் டேபிள் மேட் ஒரு 3 வாங்கினேன். எதுக்குன்னா இந்த ஃப்ரிட்ஜு ஷெல்ஃபில் போடுறதுக்காக வாங்கினேன் இந்த 3 மேட்டு. இது வந்து சில்வர் கலரில் இருந்தது. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு வந்து மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கலருக்கு மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 3 மேட் வாங்கியிருக்கேன். இது ஈச் வந்து $2 போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கிச்சன் டவல் வாங்கினேன். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இந்த 2 கிச்சன் டவல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர், இது வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக் பண்ணலாம், இந்த 2 ட்ரேயும் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இந்த நடுவில் வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி தான் ஸ்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரேயை. நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த திங்ஸ்லாம் தான் இன்னைக்கு காலையில் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆர்கானிக் பாப்கார்ன்ஸ் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கினேன். ஸோ இப்போ வந்து இதில் இந்த ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணி இதில் போட போகிறேன். இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அட் எ டைம் ஒரு ஸ்பூன் தான் போடணும். இதால இதை போட்டு இந்த கவர் போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பூனை வச்சு அதையும் கவர் பண்ணிடணும் மேலே.
கவர் பண்ணிட்டு ஆன் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். வேற எதுவும் இப்போ வந்து சால்ட், ஆயில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்துச்சு. ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு அந்த கீழே பாப்கார்ன் வர இடத்துல நம்ம பவுலோ பிளேட்டோ ஏதாவது பவுல் வைக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா இல்லைன்னா பாப்கார்ன்லாம் கீழே கொட்டும். பவுல் வச்சிடணும் அந்த இடத்துல. நான் ஃபர்ஸ்ட் பிளேட் வைக்கலான்னு பார்த்தேன், அப்புறம் வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பவுல் வச்சுட்டேன். ஸோ இப்போ ஆன் பண்ணோடனே நல்லா மிக்ஸி ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ்லேயே வந்து பாப்கார்ன் ரெடி ஆகி வந்துச்சு வெளியில. நல்லா ஃபுல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பட்டர்ல வந்து சால்ட் கலந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இப்போ இந்த பாப்கார்ன்ல ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த சால்ட் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் டீ போட்டுட்டு இருக்கேன். இப்போ டீ தூள் வந்து முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்ல கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் இஞ்சி, 2 ஏலக்காய் அதை வந்து இப்போ நல்லா இதில் இடிச்சு சேர்க்க போறேன் டீல. நல்லா சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கொதிச்ச பிறகு வடிகட்டிடுவேன். நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல ஃப்ளேவரான டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்பயுமே நான் டீ வந்து வடிகட்டின உடனே கொஞ்சம் ஒரு 2-3 டைம் நல்லா ஆத்திடுவேன். ஆத்தினாதான் அந்த அந்த டீயோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஆறி போகாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 டைம் ஆத்திடுவேன் எப்பயுமே. நெக்ஸ்ட் வந்து டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஆலு பராட்டா, பன்னீர் பராட்டா, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சட்னி பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஆலு பராட்டா பன்னீர் ஸ்டஃப்டு ரெண்டுமே வந்து ஸ்டஃப்டாக இருக்கிறதுனால நம்ம வேற எந்த சட்னியும் பண்ணால் இதுக்கு செட் ஆகாது. குருமாவும் செட் ஆகாது, ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம வெறும்னே சாப்பிட்றதுக்கும் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ அதுக்கு ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் சட்னி பண்ண போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிருக்கேன் குக்கரில். அதுக்கப்புறம் பன்னீர் வந்து இது ஃப்ரோசன் கண்டிஷனில் இருக்குது. இப்போது இதை வந்து ஒரு பவுலில் போட்டு சுடு தண்ணி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு போகிறேன். ஸோ அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஏன்னா நான் முன்னாடியே எடுத்து வைக்கல, இப்போ உடனே செய்யணுன்றதுனால இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மாவு பசைஞ்சு வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் மாவு எப்படி பிசைய போகிறேன்னா, மைதா பிளெயின் ஃப்ளாரை ஆனால் அன்பிளீச்டு, இது வந்து இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். ப்ரீமா பிராண்ட் இது வந்து அன்பிளீச்டு பிளெயின் ஃப்ளார் கிடைக்கும். அது வந்து 1 கப் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சாதா கோதுமை மாவு வீட் ஃப்ளார் வந்து 1 கப்பு. நான் ஏன் ரெண்டும் பாதி பாதியாக எடுத்திருக்கேன்னா, இந்த பிளெயின் ஃப்ளார் சேர்க்கும் போது நம்ம ஆலு பராட்டா ஸ்டஃப் பண்ணி போடும்போது ஈஸியாக கிழியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இது ரெண்டும் பாதி பாதியாக ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மாவில் வந்து தேவையான அளவு உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பிசைய போகிறேன். கொஞ்சம் டைட்டாகவே பிசையணும் மாவை, ரொம்ப தனியாக இருந்தால் அது சரியாக வராது. ஸோ இதை மூடி ஒரு ½ அன் ஹவர் நம்ம மற்ற ஸ்டஃபிங்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் இது மூடி வச்சிட்டோம்னா நல்லா மாவு ஊறி சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த சட்னிக்கு வந்து நான் தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் தயிர். இதை வச்சு தான் இந்த சட்னி செய்ய போகிறேன். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரம் பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்.
அந்த தயிர் சேர்க்கிறோம் இல்லையா, அந்த புளிப்புக்கு வந்து இந்த காரம் வந்து சரியா வரும். கொஞ்சம் காரம் நெறைய போட்டா தான். நான் வந்து காரம் கம்மியா தான் சேர்க்கிறேன். ஏன்னா, என் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்க்கிறேன். ஜீரகம் கண்டிப்பா சேர்க்கணும். அப்பதான் நல்லாருக்கும் டேஸ்ட்டு. இப்ப அது வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நான் இப்ப அத அரைச்சிருக்கேன். இப்போ இந்த அரைச்ச கொத்தமல்லியோட இப்ப தயிர் சேர்க்க போறேன். தயிர வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா, நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து சட்னி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸியில இருந்த பேஸ்ட்லயும் கொஞ்சம் தயிர் ஊத்தி அதையும் வந்து கொஞ்சம் அரைச்சு இப்போ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடும். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஆலு பரோட்டா, பன்னீர் பரோட்டா தொட்டுக்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு. இதை வந்து நல்லா தண்ணியை ஃபுல்லா வடிகட்டிட்டு தோலை உரிச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சிருவேன் இப்போ. ஸோ ஆலு பரோட்டாக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னன்னா தனியா. இந்த தனியா வந்து லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கோஸா கிரைண்ட் பண்ணி நல்லா கொரப்பா அரைச்சிட்டு இதை வந்து உருளைக்கிழங்குல வந்து சேர்க்கணும். நம்ம வேணும்னா மிக்சியில அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த இந்த இடிக்கிற இதுல தான் வந்து அதை கிரைண்ட் பண்ண போறேன். இப்ப நல்லா வந்து இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சூட்லயே வந்து இதை வந்து அரைக்கணும். அப்பதான் வந்து நல்லா அரைப்படும். ஆறிச்சுன்னா கொஞ்சம் அந்த இடிக்கிற கல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சூடா இருந்தா ஈஸியா அரைச்சிடலாம். இது வந்து நல்லா ஃபுல்லா பவுடர் ஆக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பா இருந்தாதான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். அந்த உருளைக்கிழங்குல நம்ம சாப்பிடும்போது அது நல்லா தெரியும் அந்த டேஸ்ட் வந்து. இது வந்து கண்டிப்பா ஆட் பண்ணும் இந்த உருளைக்கிழங்கு பரோட்டாக்கு. இந்த ஃப்ளேவர் இதுதான் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கொத்தமல்லி நான் வந்து ரொம்ப பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளெயின் மிளகாத்தூள். நம்ம வேணா பச்சை மிளகாய் பொடியா அரிஞ்சு சேர்க்கலாம். பசங்களுக்கு ஒத்து வராது, அதனால சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு மிளகாத்தூள்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்குன்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்குக்கு. நெக்ஸ்ட் வந்து பன்னீருக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறேன். இப்போ பன்னீர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு சாஃப்டா வந்துருச்சு. நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லா வடிகட்டிட்டேன். தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப. இப்போ இதுலயும் வந்து கொஞ்சம் நல்லா பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பன்னீர் பரோட்டாக்கு வந்து மெயின் இன்கிரீடியன்ட் வந்து ஜீரகத்தூள் தான். அதுக்கு வந்து கொத்தமல்லி, இதுக்கு வந்து ஜீரகம், உப்பு, ஜீரகத்தூள், மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா. வேணும்னா நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனா மெயின் ஜீரகத்தூள் போடணும். அப்பதான் இதுக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து. ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக பொடியாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி போடும்போது பெரிய பெரிய பீஸாக இருந்தால் அது வந்து ஓட்டை விழுந்துடும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டஃப் பண்ணி எப்படி பரோட்டா போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கொஞ்சம் சப்பாத்தியோட கொஞ்சம் அதிக அளவு மாவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான சின்ன சப்பாத்தியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து உருளைக்கிழங்கு எவ்வளோ தேவையோ, ரொம்ப நிறையாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா ஃப்ரில் பண்ணி இதை வந்து மூடணும்.
ஃப்ரில் மாதிரி பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சுற்றிட்டு அது மேலே உள்ள மாவை வந்து எடுத்துடணும். எடுத்துட்டா இது இப்போ நல்லா லாக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கையாலே கொஞ்சம் வந்து நம்ம தட்டி விடணும். தட்டினா நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சப்பாத்தி மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்டையை வச்சு ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு அழகா வந்து கிழியாம அழகா வந்துருச்சு. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மாவு தூவி நம்ம நல்லா ரோல் பண்ணணும். ஸோ நல்லா வந்து தவா நல்லா சூடா இருக்கும் போது இதை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சுற்றி ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். மீடியம் ஹைல இருக்கணும் ஹீட்டு, அப்பதான் நம்மளுக்கு வந்து சாஃப்டா கிடைக்கும். இல்லைன்னா ஸ்லோவா இருந்ததுன்னா ஹீட் வந்து நம்மளுக்கு ஹார்டா கிடைக்கும். பாத்தீங்கன்னா நல்லா பஃப் ஆகி சூப்பரா சாஃப்டான ஒரு ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கும். இது வந்து ஏன்னா இந்த பஃப் ஆகி இருக்கிறதுனால நடுவில் வந்து நல்லா ஏர் போய் நல்ல சாஃப்டான ஒரு ஆலு பரோட்டா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க நார்த் இந்தியன் ஸ்டைல் அந்த கொத்தமல்லி தயிர் சட்னி வச்சு சர்வ் பண்ணிடலாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஆனால் வந்து சுட்டோடனே பார்த்து பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா பார்த்து கொடுங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இது வந்து ஸ்டஃபிங் இருக்கிறதுனால பூரி மாதிரியே. ஸோ அவ்வளோதான், ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பன்னீர் வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அதே மாதிரி தான், பட் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக பவுடர் மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ரொம்ப நிறைய வச்சிட்டோம்னா அது சரியாக லாக் ஆகாது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டான அளவு வைக்கணும். இந்த மாதிரி ஃப்ரில் பண்ணி மறுபடியும் இதை வந்து இந்த மாதிரி சுற்றினோன்னா அது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் கையால் வந்து இந்த மாதிரி தட்டிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரோல் பண்ணாலும் அது வந்து வெளியில வரல, நல்லா ஃபுல்லா லாக் ஆயிருக்கு. அதுக்கு இன்னொரு ரீசன் வந்து நம்ம போட்ட பிளெயின் ஃப்ளவரிங் தான். ரொம்ப அழுத்தி தேய்க்க கூடாது, கொஞ்சம் சாஃப்டா தான் தேய்க்கணும். இதுவும் வந்து ஒரு 2 டைம் நல்லா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து சுடணும். இதுவும் நல்லா பஃப் ஆகி நல்லா வந்திருக்கு. ஸோ என் பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டுமே. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே என் கிச்சன் கண்டிஷன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து நான் கிளியர் பண்ணி கொஞ்சம் மிச்சம் இருக்கிற ஸ்டஃபிங் சட்னி இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன் இப்போது.
நான் வந்து ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். நான் எப்பயுமே வந்து அந்த உருட்டுறதுக்கு வந்து கீழ அந்த கட்ட யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பிளேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா, நம்மளுக்கு அப்பப்ப கழுவி வச்சிடலாம். ஈஸியா இருக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு பிளேட்ல போடுறது. ஸோ, நான் எப்பயுமே பிளேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ, இந்த மாவு எடுத்து நான் இதுல இந்த கண்டெய்னர்ல வச்சுட்டேன். இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் நம்ம தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். மசாலா தோசை மாரியே இருக்கும். தோசைய சுட்டுட்டு ஒரு சைடு திருப்பி போடாம, அதுல வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க பண்ணிட்டு, ஆ அப்படியே மூடிட்டு 2 பக்கம் ஒரு தடவ திருப்பி போட்டு எடுத்தோம்னா, சூப்பரா இருக்கும் தோசை. அதே மாரி பன்னீர் ஸ்டஃபிங்க வந்து நம்ம டோஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பிரெட்ல நடுவுல வச்சு சீஸ் வேணுனா சீஸும் கொஞ்சம் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி குடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் இப்போ இந்த பாத்திரம்லாம் வந்து எதெல்லாம் கையால கழுவணுமோ அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, மிச்சத்த எல்லாத்தையும் டிஷ் வாஷர்ல போட்டுருவேன். இந்த பாத்திரம்லாம் நான் கையாலே கழுவிட்டேன். ஏன்னா இது வந்து இதுல நான் சமைக்கல. ஜஸ்ட் உருளைக்கிழங்கு தான் மேஷ் பண்ணேன். அதனால அப்படியே சும்மா கழுவி வச்சுட்டேன். நான்ஸ்டிக் தவாவும் டிஷ் வாஷர்ல போட முடியாது. அதனால அது, அப்புறம் அந்த சப்பாத்தி ரோலர், அதுக்கப்புறம் இந்த கரண்டி, நான்ஸ்டிக் யூஸ் பண்ற கரண்டி, இதெல்லாம் வந்து கையாலே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மிச்சம் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வந்து எடுத்து டிஷ் வாஷர்ல போட்டாச்சு. சிங்க் வாஷ் பண்றதுக்கு நான் டெய்லியும் பேக்கிங் சோடா வச்சிருப்பேன். அதுதான் யூஸ் பண்ணுவேன். அது போட்டா நல்லா அந்த ஆயில் ஸ்டிக்கினஸ்லாம் போயி நல்லா சிங்க் பளபளன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் சோப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா அது 2த்தையும் சேர்த்து தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ இதான் என்னோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.